ஹலோ மக்களே, இன்றைக்கி ஸ்ரீரங்கம் ஸ்ரீ ரங்கநாத சுவாமி டெம்பிள் பற்றின ஹிஸ்ட்ரிஸ் தான் பார்க்க போகிறோம். திருவரங்கம் அப்படின்னு சொல்லப்படுற அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோவில் 108 வைணவ திவ்ய தேசங்களில் முதன்மையானதாக இருக்குது. பூலோக வைகுண்டம் அப்படின்னு போற்றப்படுவதும் இந்த கோவில் தான். காவிரி மற்றும் கொள்ளிடம் ஆற்றுக்கு இடையில் இருக்க தீவு பகுதியில் தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. சுயம்பு மூர்த்தியாக பிரம்மாவால் பூசிக்கப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க இந்த கோவில். இந்த கோவில் அகலமாக 7 பிரகாரங்களை கொண்டு மிகப்பெரிய கோட்டை மாதிரியான கட்டமைப்போடு இருக்குது. காவிரி மற்றும் கொள்ளிடம் ஆறுகளால் சூழப்பட்ட தீவில் சிறப்புமிக்க 108 வைணவ திருத்தலங்களில் முதன்மையான மிகப்பெரிய அரங்கநாத பெருமாள் கோயிலின் 7 சுற்று மதில்களுக்குள்ள தான் அமைஞ்சிருக்கு. திருவரங்கம் ஸ்ரீரங்கம் அப்படிங்கிற ஊரில் 600 ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஒரு தீவு நகரம் இது. சுற்று மதில்களில் 21 கோபுரங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. இதில் மிக பெரிதான ராஜகோபுரம் 72 மீட்டர் உயரத்தோட தென்னிந்தியாவிலே பெரிய கோபுரமாக விளங்குது. இது 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததாக இருந்தாலும் 1987ஆம் ஆண்டு முழுமையாக கட்டி முடிக்கப்பட்டிருக்கு. சோழ நாட்டு காவிரி ஆத்தங்கரையில் அமைஞ்சிருக்க முதல் திவ்ய தேசத்தலம் இது. திருவரங்கம் கோவில் சிலை பிரம்மாவின் தவத்தால் திருப்பார்கடலிலிருந்து வெளிப்பட்டு தோன்றியதுன்னு சொல்லப்படுது. இதை சுயம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. பிரம்மா நித்திய பூஜை செய்ய சூரியனை நியமித்தார். பூஜை செய்ய சூரியனை நியமித்த பிறகு சூரிய குலத்தில் பிறந்த அரசன் இச்சுவாகு இந்த சிலையை தனது தலைநகரமாகிய அயோத்திக்கு வழிபட எடுத்துட்டு போயிருக்காரு. ராமர் அந்த சிலையை இலங்கையிலிருந்து தனது பட்டாபிஷேகத்துக்கு வந்த விபீடணனுக்கு பரிசாக கொடுத்துருக்காரு. இதை விபீடணன் அவரோட தலையில் சுமந்து இலங்கைக்கு எடுத்து செல்லும் பொழுது தான் வழியில் காவிரி ஆத்தங்கரையை அடைஞ்சிருக்காரு. சிலையை கீழே வைக்கக்கூடாதுன்னு பார்த்துட்ருக்கும் பொழுது அங்கே ஒரு சிறுவன் ஆடு மேய்ச்சிட்ருக்கிறத பார்த்து அந்த சிலையை அந்த சிறுவன்கிட்ட கொடுத்துட்டு கீழே வைக்கக்கூடாதுன்னு சொல்லி கொஞ்ச நேரம் இளைப்பாறியிருக்காரு விபீடணன். ஆனால் அந்த சிறுவன் கீழே வைத்த இடம்தான் இப்போ ஸ்ரீரங்கம் கோயிலாக உருவாகியிருக்கு. பிறகு தான் சிறுவனாக வந்தது விநாயக பெருமான்னு விபீடணனுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால தான் காவிரி ஆற்றுக்கு மற்றொரு கரையில் விநாயகருக்கு கோவில் இருக்குது. அதுதான் இப்போ மலைக்கோட்டை உச்சி பிள்ளையார் கோயில். இது ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது. இங்கு பிரசாதமாக புளியோதரை, சக்கரை பொங்கல், அதிரசம், வடை, அப்புறம் சிறப்புமிக்க அரவணை பாயசம் இது எல்லாமே வழங்கப்படுது. ஓகே மக்களே, இதே மாதிரி நாளைக்கு வேறொரு வீடியோவில் பார்க்கலாம். எல்லோரும் சந்தோஷமாக இருப்போம், நல்லாவே இருப்போம். டாடா.